ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு. இப்போ மணியில் இந்த பச்சடி கிண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொத்து கிண்ணம்னு சொல்லுவாங்க. ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஹம், சாமிக்கு எல்லாம் பூஜை செய்யும்போது வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வேணாலும் பண்ணலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். மணியில் இது 4 கப்பு சேர்ந்த மாதிரி இருக்குது. நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது க்ரீன் கலர் மணி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலர் எடுத்துக்கலாம். நான் எடுத்தது க்ரீன் கலரு. அதுக்கப்புறம் ஒயர், மணி கோக்கிற ஒயர் இருக்குது இல்லைங்களா, தங்கூசி அது. அப்புறம் சிசர். இதுதான் இதுக்கு தேவை. இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம 4 மணி கோப்போம் இல்லைங்களா ஒயரில், அது மாதிரி இல்லாமல் இது போல் 6 மணி கோக்கணும். நடுபாகத்தில் இருக்க பாருங்கள், இது நடுப்புற 6 மணி கோத்து, அது ஒவ்வொன்றுத்துலேயும் 6 6 வர மாதிரி. ஒரு மணியில் வரும்போது அப்புறம் 5 மணி கோக்கணும். அதுக்கப்புறம் வரும்போது இது 2 மணி சேர்ந்த மாதிரி வரும்போது 3 மணி கோத்திங்கனாவே, அதாவது 2 மணி ஏற்கனவே இங்கே இருக்கனால நீங்கள் 4 மணி கோக்கணும். அது போல் ஒவ்வொரு மணிலேயும் இந்த நடுப்பிறக்கிற மணி 6லேயும் 6 பக்கம், அதாவது 6 பூ வர மாதிரி போட்டுடணும். அதுதான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நடுப்புறம் சென்டரில் ஒரு பூ இருக்குது இல்லைங்களா, ஒரு மணி. அந்த ஒரு மணியில் 3 மணி கோர்த்து 4 பூ வர மாதிரி பண்ணணும். அதான் மேலே எழும்புறது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த சென்டரில் 6 மணி இருக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு மணிக்கு அப்படியே 6 மணி கோர்த்துட்டேன். அது 5 மணி கோர்த்தா இது 6 பூ வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒன்றுத்தில் கோர்த்த உடனே 2 மணி சேர்ந்துருது இல்லைங்களா, அப்போ மேலே வர ஒயரில் 4 மணி கோக்கணும். இதே போல் 6 ரவுண்டு 6 பூ பார்த்து இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஒரு மணிலையும் அந்த 6 பூ வருது இல்லையா, மேலே இருக்கிற பாகம் 3த்துலேயும் ஒவ்வொன்றுத்துலேயும் 4 4 வர மாதிரி. ஏற்கனவே ஒரு மணி இருக்கிறனால 3 மணி கோத்துடணும். அடுத்தது வரும்போது கீழே இருக்கிறதுல கோக்கும்போது 2 மணி கோத்திங்கன்னா 4. இதே போல் சரௌண்டிங் ஃபுல்லாக போடணும். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ போடலாம். நான் 3 லைன் மட்டும் போட்டிருக்கேன். அந்த 4 மணி வர மாதிரி 3 லைன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது 4 கப்பு தனியாக போட்டுடணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் 4 இது போட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த 2 கப்பு வைக்கும்போது எதிர் சைடு ஈவனாக வர மாதிரி பண்ணி அதை ஜாயின் பண்ணிடணும். வெறும் ஒயராலே ஜாயின் பண்ணலாம். நம்ம மணி கொடுத்து ஜாயின் பண்ணோம்னாக்கா இடைவெளி விட்ட மாதிரி வரும். நான் அப்படியே பண்ணியிருக்கேன். மேலே 2 மணிக்கு பண்ணியிருக்கேன். அதே போல் கீழே 2 மணியில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது 2 மணிலையும் பண்ணியிருக்கேன். அது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த 4ம் சேர்ற மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த சேர்ந்த மணி இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணணும், நான் நடுப்புற டிஃப்ரென்ஸ் வரட்டும்ன்ட்டு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே கலரும் கொடுக்கலாம், இல்லை ரெட்டும் கொடுக்கலாம். அதில் நம்மளுக்கு ஹைட்டு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் 4 லைன் போட்டிருக்கேன். அதாவது சேருக்கு கால் போடுற மாதிரி. இந்த சைடில் ரெட்டு, உள்ளவும் ரெட்டு வர மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெட்டு 2 சைடு மட்டும் வச்சுட்டு சென்டரில் ஒயிட் வச்சுருக்கேன், டிஃப்ரென்ஸ் தெரியணுன்ட்டு. அதே போல் இந்த சைட்லேயும் அதே போல் 4 மணி வர மாதிரி பண்ணியிருக்கோம். 4 இது இங்கே சென்டரில் 4 வரணும். இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குனால நடுபாகத்தில் 4 மணி வர மாதிரி பண்ணோம். மொத்தம் 6 வரும். அதே போல் இந்த சைட்லேயும் பண்ணிவிட்டு 2ம் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலரு சென்டரில் எல்லோ, இது ஒயிட்டு, மறுபடியும் ரெட்டு, இதை தான் பண்ணியிருக்கோம். இது இந்த இப்படி பிடிச்சிட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த ஹோட்டல்லாம் கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது போல் இருக்குது. இது கொத்து பாத்திரம்னு சொல்லுவேன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நான் கொத்து பாத்திரம்னே நான் சொல்கிறேன். இது போடுறது ஈஸி தான். 4 கப்பு தனித்தனியாக போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் அந்த மேலே 2 ஒயர் மணி எல்லாமே ஒயர்லேயே ஜாயின் பண்ணணும். இங்கே ஹேண்டில் வைக்கணும். பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்ன்ட்டு மணியில் இதை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வீவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.